கடந்த நிதியாண்டில் அதிக நன்கொடை பெற்ற கட்சிகளில் 2144 கோடி ரூபாயுடன் பாரதிய ஜனதா முதலிடத்தில் உள்ளது. மற்ற கட்சிகளுக்கு எவ்வளவு நன்கொடைகள் கிடைத்தன என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் இந்த நெறியாளர் தேவப்பிரியன். கடந்த ஓராண்டில் அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடை தொடர்பான விரிவான தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. அரசியல் கட்சிகள் பெறக்கூடிய நன்கொடைகள் அவ்வப்போது அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசு பொருளை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2023-2024 நிதியாண்டில் பிரதான தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எவ்வளவு நன்கொடை பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவலை பார்க்கலாம். பாஜக ஆளும் கட்சியான பாஜக தற்போது ஒரு வருஷத்தில் 2244 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை பெற்றிருக்காங்க. பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஒரு வருஷத்தில் 2023-24 நிதியாண்டில் 289 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றிருக்காங்க. முக்கியமாக பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு மாநில கட்சியாக இருந்து தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்த பகுஜன் சமாஜ் இந்த நிதியாண்டில் எந்த விதமான நன்கொடையும் பெறப்படவில்லை அப்படின்ற நில் ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. மாநில கட்சிகளில் யாரெல்லாம் அதிக நன்கொடை வசூல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு கட்சி 580 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை பெற்றிருக்காங்க. இப்ப அந்த கட்சி ஆட்சியில் இல்லை அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 184 கோடி ரூபாய் கடந்த நிதியாண்டில் அவங்க நன்கொடை பெற்றிருக்காங்க. தெலுங்கு தேசம் கட்சி இந்த முதல் 2 கட்சியும் தற்போது ஆட்சியில் இல்லை அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். தெலுங்கு தேசம் கட்சி அண்மையில் ஆந்திராவில் ஆட்சிக்கு வந்த கட்சி ஒரு நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க நன்கொடை பெற்றிருக்காங்க. ஆம் ஆத்மி டெல்லியில் தற்போது ஆளும் அரசா இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி 11 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எவ்வளவு நன்கொடை பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவலை பார்க்கும்போது பிரதான ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 75 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை பெற்றிருக்காங்க. இதுல 60 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமா பிப்ரவரி மாதத்திற்கு பிறகுதான் தேர்தல் பத்திர திட்டம் ரத்து செய்யப்பட்டது. அதுக்கு முன்பு அவங்க வாங்கியிருக்காங்க 60 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை தேர்தல் பத்திரம் மூலமா பெற்றிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 75 கோடி ரூபாய் பெற்றிருக்காங்க அப்படின்னு தரவு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 5,76,00,000 ரூபாய் அளவுக்கு கடந்த நிதியாண்டு நன்கொடை பெற்றிருக்காங்க. தேமுதிக நன்கொடை எதுவும் நாங்கள் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 பிப்ரவரியில் தேர்தல் பத்திரம் திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சது விஷயம் எல்லாருக்கும் நினைவில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த நன்கொடை அதிக அளவுக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மேகா இன்ஜினியரிங், சீரம் இன்ஸ்டிடியூட், பாரதி ஏர்டெல், ஃபியூச்சர் கேமிங் அதாவது லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் அதிக அளவுக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறத இந்த தரவு உறுதிப்படுத்தியிருக்கு. கிறிஸ்டி ஃபுட்ஸ் அதாவது கொங்கு மண்டலத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய கிறிஸ்டி ஃபுட்ஸ் நிறுவனமும் நன்கொடை கொடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. குறிப்பாக பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்ற தரவு இருக்கு. ஸோ இந்த டோனர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் அண்மையில் குறிப்பாக ஃபியூச்சர் கேமிங்கும் கிறிஸ்டி ஃபுட்ஸும் அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளானார்கள் அப்படின்றது நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மன்மோகன் சிங் பின்னாளில் நவீன இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தவாதியாக உருவெடுத்தவர். ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள கா எனும் கிராமத்தில் 1932 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று பிறந்தவர் மன்மோகன் சிங். பின்னர் குடும்பம் அமிர்தசரஸிற்கு குடிபெயர்ந்த நிலையில் 1957ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். பின்னர் 1962ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டிஃபில் பட்டம் பெற்றார். ஐக்கிய நாடுகளவையின் வர்த்தக மேம்பாட்டிற்கான பிரிவில் 1966ஆம் ஆண்டு முதல் 1969ஆம் ஆண்டு வரை புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநரான ரவுல் பிரீபிஷ் தலைமையில் பணியாற்றிய பெருமையை பெற்றவர் மன்மோகன் சிங். பின்னர் ஐக்கிய நாடுகளவையின் பணியில் இருந்து விலகி டெல்லி பொருளாதார பள்ளியில் பேராசிரியராக சேர்ந்தார். தொடர்ந்து 1971ஆம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர், 1972ஆம் ஆண்டில் நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், நிதி அமைச்சக செயலாளர், திட்டக்குழு துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் என அவர் வகித்த பதவிகள் ஒவ்வொன்றிலும் தனி முத்திரையை பதித்தார். அவர் பணி ரீதியாக பல உயர்வுகளை சந்தித்த போது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்றோர்களே பிரதமர்களாக இருந்தார்கள். திட்ட கமிஷன் துணைத் தலைவராக இருந்த அவரை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகராக ராஜீவ் காந்தி நியமித்துக் கொண்டார். ராஜீவின் நன்மதிப்பை பெற்றவர் என்பதால் அவரது படுகொலைக்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசின் நிதி அமைச்சரானார் மன்மோகன் சிங்.
சவால்கள் நிறைந்த சூழலில் இந்திய பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையின் தொடக்கமாக மாற்றினார் மன்மோகன் சிங். அப்போது மன்மோகன் சிங் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் இந்திய பொருளாதாரத்தின் போக்கையே மாற்றியமைத்தன. பின்னாளில் வங்கிகளில் தனியாருக்கான கதவுகளை திறந்துவிட்டார். பொதுத்துறையின் பங்குகளில் குறிப்பிட்ட விழுக்காட்டை தனியாருக்கு விற்பது என்ற முடிவு இதில் மிக முக்கியமானது. நேருவின் சோசியலிச பாதையில் இருந்து காங்கிரஸ் விலகுவதாக எதிர்க்கட்சிகள் தீவிரமான விமர்சனத்தை முன்வைத்த போதிலும் மன்மோகன் சிங் தான் எடுத்த முடிவில் உறுதியாக நின்றார். அடிப்படை கட்டமைப்புகளுக்கான முதலீடுகளை அதிகரித்தல், வணிக முறைகளில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துதல், வெளிநாட்டு நேரடி முதலீட்டிற்கான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதல், தொழில்துறை சார்ந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் என மன்மோகன் சிங்கின் அதிரடிகள் தொடர்ந்தன. இவற்றின் விளைவாக 1991 ஆண்டில் 127 கோடி ரூபாயாக இருந்த அந்நிய முதலீடு 1996 ஆண்டில் சுமார் 340 கோடி ரூபாயாக அதிகரித்தது. 1991 ஆண்டில் 16 விழுக்காடாக இருந்த பணவீக்கம் 1996 ஆண்டில் 9 விழுக்காடாக குறைந்தது.